காவிரி கரையில் உறைபவனே குணசீலத்தின் வேங்கடநாயகனே மலர் தாமரை மார்பினில் அமர்ந்தவளா மலர் மேல் மங்கை மகிழும் மணவாளா தாமரை போன்ற உன் திருவடிகள் தினமொலித்திடும் அமுத பாசுரங்கள் கங்கையின் மகிமை கொண்ட காவிரியும் பொங்கிடும் மங்களமெங்கும் தங்கிடுமே பொற்கழல்களை தழுவிடும் ரத்தினங்கள் எழில் கொஞ்சிடும் சதங்கைகள் கடல்களிலே கடல் பணிந்தவர் வாழ்வில் குறையில்லையே வந்த பாசங்கள் பறந்திடும் நொடியினிலே திருவடியில் சரண் புகும் அடியவர்க்கே மலரடியில் சேர்ந்திட வரம் தருவாய் மனப்பிணிகளும் மாயையும் மறைந்திடவே மலர் கண்ணனை நல்வழி காட்டிடுவாய் திருமஞ்சனம் சேவையில் மனம் குளிர்ந்தோம் திருமலை நிகர் சந்நிதி வந்தடைந்தோம் வரம் தந்தே காத்தாய் மகரிஷியை மறை போற்றிடும் குணசீல பெருமானே பீதாம்பரம் பொன்னென மின்னிடுமே மனமெல்லாம் உன்முகம் நிறைந்திடுமே. கடின உழைப்பால் நிறைய பணம் சேர்த்திருப்பாங்க, சில பேர் நிறைய சொத்துக்கள் சேர்த்திருப்பாங்க, ஆனால் தன்னுடைய மகன் கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை, ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தா இடைவிடாத துன்பங்கள், தொழில் செய்ய பெரும் முதலீடு செய்து அந்த முதலீட்டால் நஷ்டம், இது மாதிரிலாம் நடக்கும். இப்பெல்லாம் நடக்கிறது சார், இதெல்லாம் நடக்குது, நாங்களே பார்க்குறோம், எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, இதிலிருந்து விமோச்சனம் பெறுவதற்கு என்ன பண்ணுவது? உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனி ராகு சேர்க்கை இறைவனே பாவம் என்று நினைக்கக்கூடிய கிரக சேர்க்கைங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். அவங்களால வெளியே சொல்லி அழுக முடியாது, அவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் ராகுவும் விருச்சகத்தில் சனியும் இருந்து இப்போ கோல்சாரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி ராகு கிரக சேர்க்கை ரொம்ப கஷ்டங்க. உண்மையாகவே சொன்னால் இவர்களுக்கு எதிராளிகளை தானாக உருவாக்கி விடுவார்கள்னு பேர். இதுக்கு பேர் தானே காம்படிட்டரை உருவாக்கிடுவாங்கன்னு பேர். என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரெல்லாம் கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய வரலாறு சொல்லணும்னா கேட்டாலே சந்தோஷமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் சாப்பாடே இல்லையாமா, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆதிசங்கரர் அங்கே போய் எனக்கு ஏதாவது போடுங்கன்னு இருக்கார். உடனே அந்த வீட்டில் இருந்த ஒரு நெல்லிக்கனியை கொடுத்து இதை வச்சு நீ பசியாரிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மகாலட்சுமிக்கு நெல்லிக்கனி வைத்து பூஜை பண்ணுவதால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இதை எதுக்கு சார் இப்போ சொல்கிறீங்க இங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏகாதேசி விரதம் இருந்து மறாத நாள் காலையில் நெல்லிக்கனி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க எல்லாரும். இது இரண்டு விதமான அறிவியல் காரணம். ஒன்று நீங்கள் நேற்று முழுவதும் உபவாசம் இருந்து மறாத நாள் காலையில் நெல்லிக்கனி சாப்பிடும் பொழுது உடம்புக்கு தேவையான வைட்டமின் சி உடனே கிடச்சிடும், ஒரு வகை. இன்னொன்று ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்க நெல்லிக்கனிகளை வரவைத்து அந்த குடும்பத்தின் வறுமையை போக்குனாராமா. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பாக்கியம் வேணும். எல்லாருனாலையும் இதை பார்க்க முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.